வணக்கம், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ரசப்பொடி தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வரமிளகாய், கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, கருவேப்பிலை, நல்ல சுத்தமாக தரமான புளி, ஓடு நார் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். 2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கட்டி பெருங்காயம், தாளிப்புக்கு கடுகு எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் நல்ல வாசனை வரணும், தீஞ்சு போயிடக்கூடாது. நல்ல ஒரு பதமான ஒரு ஹீட்டில் வச்சு எல்லாத்தையும் வறுத்து ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு, புளி இது 2 மட்டும் நல்லா வந்து தனித்தனியாக வச்சுக்கணும். அது கூட ஒன்றா சேர்க்காமல், மிளகு, ஜீரகம், பருப்பு இது கூட ஒன்றா சேர்க்காமல், கருவேப்பிலையும் அது போல் நல்லா முருகலாகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு வந்து நல்லா நம்ம வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். அதுபோல் புளியும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு, ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாயும் பெருங்காயமும் போட்டு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு, அடுத்தது வந்து மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு இருக்கிறது எல்லாத்தையும் அது கூட போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு, அது அரைப்பட்டதுக்கப்புறமா புளியும் அது கூட ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். லாஸ்ட்டாக பூண்டு சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகாய் தாளித்து நம்ம அரைச்சிருக்க பொடியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆற விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கிட்டா நமக்கு இது 1 மாதத்துக்கு தேவையானதாக வரும். இந்த ரசப்பொடி வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.